இந்த கோவில்ல அம்மன் சன்னதியில பாத்தீங்கன்னா அத்த மண்டப சுவர்ல ஒரு கல்வெட்டு பொறிப்பு ஒண்ணு இருக்கு. அந்த கல்வெட்டு பொறிப்பு பல்லவ மன்னர் 3ஆம் நந்திவர்மனுடைய ஆட்சி ஆண்ட சொல்லுது. அதாவது 18வது ஆட்சி ஆண்ட குறிப்பிடுது. இந்த 3ஆம் நந்திவர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா பல்லவ மன்னன் தந்திவர்மனுடைய மகன். இவருடைய ஆட்சி காலம் கிபி 825 இருந்து 850 வரையும் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்பொழுது இவர் ஆட்சி செய்து 1176 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ இந்த கோவிலும் 1000 வருடம் பழமையானது என்று நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா தமிழ் மற்றும் பல்லவ கிரந்த எழுத்துக்கள்ல பொறிக்கப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல சத்தியசாலிக்கு என்ற பெயர்ல வாணிப செட்டிகள் ஒரு மண்டபத்தை கட்டியதையும் தயாசக்தி என்ற ஒரு நபர் ஆனத்தியாக பணியாற்றியதையும் இந்த கல்வெட்டு பதிவு செய்து